அதாவது இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு விஜய் இறங்கி போவாரன்னா போக மாட்டார் சார். அவருடைய மனநிலை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த உலகத்தின் உச்சியில் இருப்பதாக உணர்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த தடவை கண்டிப்பாக 2026 நம்ம தான் சிஎம், அவ்வளோதான். 40% 50% ஓட்டு சதவீதத்தோட நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லாமல் யார் எதிர்கட்சி, அதாவது எடப்பாடியார் எதிர்கட்சியா ஸ்டாலின் எதிர்கட்சின்ற மனநிலையில் அவர் இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய தற்கொலை கூட்டத்தை அப்படி தான் வளர்த்து வச்சிருக்காரு. அவர் புஷியானந்த் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க விஜயை கண்ட்ரோல் எடுக்க. இவர் த்ரிஷாவுக்கும் ஒரு படி மேலே யார் புஷியானந்த் கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காப்புல. ஒரு இடத்துல சார் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா சத்யன் ராமசாமி ராம ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டாப்புல அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா பேச்சை கேட்காம என் பேச்சை கேட்குறீங்க அப்படின்னா அதில் முடிஞ்சு போச்சுலாம் இங்கே எல்லாமே. அந்த மித்து அவங்களுக்கு 4ஆம் தேதி உடையும் சார். த்ரிஷா பிறந்தநாள் அன்றைக்கி உடையும் சார். பாவம் சார், த்ரிஷா பிறந்தநாளை கொண்டாடவா, இந்த துக்கத்தை அனுசரிக்கவான்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். இது ஆமாம் சார், நாலுமே அன்னியோட பிறந்தநாள். ஆமாம் ஆமாம் சார், சத்தியமா. எடப்பாடியார் அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு அவர் பனையர் விட்டு இறங்கி அவரு நீங்க என்னோட பெரிய ஆள் தான், நான் தான் உங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இவர் அந்த மனம் இறங்கி, அப்படி இல்லைன்னா அந்த உண்மையை புரிஞ்சு, அப்படி இல்லைன்னா தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வரணும்ல சார், அவர் வரமாட்டார். இப்போ அது போக போக இப்போ ஆதவர்ஜனா உள்ள வந்துட்டாரு. அது போக போக ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜனாக்கும் பிடிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணி இவரை வெறுப்பாக்கி ஏதாவது ஒன்று பேச வச்சிடும். என்னன்னா ஒரு டைம்ல ஒரு சாப்பாடு பரிமாறுவார், அந்த கையில விஜய் போட்டோ வச்சிருப்பார். நீங்க பாத்திருப்பீங்க. புஷியானந்த் அவர்கள் சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இதுல பச்சை இதுல சட்டையில தச்சிருக்க மாதிரி தச்சிருப்பாரு விஜய் படத்தை. அப்புறம் உள்ள வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு வகையில விஜய்க்கு நான் தான் அடிமை அப்படின்றத புஷியானந்த் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். விஜய் அதை ரொம்ப ஆழமா நம்புறாரு. அது இவங்களுக்கு பிடிக்கல. எல்லாரையும் உள்ள எடுத்து போட்டா இருக்கக்கூடிய பல அடிமைகளுக்கு இவங்க எத்தனை சீட்டு தான் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது. அதனால இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் 10 சீட்டு கேட்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தாவேகா, அதிமுக இல்லைன்னா என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படையாகவே சமீபத்தில் நடந்த விழாவில் சொல்றாரு. எவ்வளவு சீட்டுகள் வரைக்கும் பேசப்பட்டது, அதை தாண்டி என்ன பேசுனாங்கன்ற செய்திகள் எல்லாமே வருது. நம்மளுமே அதை படிச்சிருப்போம். இந்த செய்திகள்லாம் யார் வெளியிடுறா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு எதுவுமே நடக்கலன்னு. ஆனா செய்திகள் அதை தாண்டி நெருங்கி போயிடுச்சுன்ற அளவுக்கான தகவல் வருது அப்படின்னா இதனால யாருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? என்ன மாதிரியான நேரட்டிவ் இது? அதாவது இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு விஜய் இறங்கி போவாரன்னா போக மாட்டார் சார். அவருடைய மனநிலை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த உலகத்தின் உச்சியில் இருப்பதாக உணர்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளால எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த தடவை கண்டிப்பா 2026 நம்ம தான் சிஎம், அவ்வளோதான். 40% 50% ஓட்டு சதவீதத்தோட நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லாமல் யார் எதிர்கட்சி, அதாவது எடப்பாடியார் எதிர்கட்சியா ஸ்டாலின் எதிர்கட்சின்ற மனநிலையில் அவர் இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய தற்கொலை கூட்டத்தை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம எதுக்கு எங்க போனாலும் நமக்காக கூட்டம் கூடுதே, எங்க போனாலும் நம்மளை பார்த்து ஜெயிஜன்னு கத்துறாங்களே, நமக்காக செத்தா கூட பரவாயில்ல, என் புருஷன் செத்து போனாலும் பரவாயில்ல, மகன் செத்து போனாலும், குழந்தை யாரு செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அண்ணன் ஜெயிக்கணுன்ற அந்த மனநிலையில் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது நம்ம எப்படி தோப்போம், நமக்கு வெற்றி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நினைப்புல இருக்கார். ரெண்டாவது, இப்போ ஒரு எடப்பாடியார் அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு அவர் பனையர் விட்டு இறங்கி அவரு நீங்க என்னோட பெரிய ஆள் தான், நான் தான் உங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இவர் அந்த மனம் இறங்கி, அப்படி இல்லைன்னா அந்த உண்மையை புரிஞ்சு, அப்படி இல்லைன்னா தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வரணும்ல சார், அவர் வரமாட்டார். அவர் பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காரு. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போன போது கூட இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி செய்திகள்லாம் சார். செய்திகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது அந்த பசங்க ஆல்மோஸ்ட் தாவேகாவினுடைய ஆவரேஜ் ஏஜ், கேடர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 சார். ஸோ யார் வேலை வெட்டிக்கு போகாமல் இப்பவும் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறதுனால, அதாவது பை டிஃபால்ட் அவங்க வியூஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோ வருது அப்படின்னா நம்ம உட்காந்து பார்க்கலையா,
நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கப்பலோ ஏதோ ஒன்று ஏதோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரோ யாரும் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு பை டிஃபால்ட்டாக விஜயனுடைய அந்த பிஜிஎம், அவருடைய பழைய காவியங்களான சுறா குருவிலேருந்து 2-3 பிஜிஎம் போட்டு விட்டு நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் பார்ப்பாங்க சார். ஸோ அந்த வியூஸ் கொடுக்கறதுனால இருக்கிற ஜேர்னலிஸ்ட்லாம் புலாங்கிதம் அடைஞ்சு இதுதான் நமக்கு டைம் கேஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சுன்னா டிவிகே காரங்க இது வெளியிடுறதுக்கான அவசியம் அவங்க வந்துச்சு, அவங்க வெளியிட அவசியம் இல்லையா? தான் தனியாகவே 40% வரைக்கும் போறேன்னு சொல்லி நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவர் தாவேகா நிர்வாகிகள் முதன்மை அந்த பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நம்புறாங்கல்ல, அவங்க இதுக்கு கூட்டணி போகணும்ன்ற கேள்விதான் இருக்கு. செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாருல்ல, நாங்கள் முதலமைச்சராவதற்கு தான் வந்தோம்னு சொல்லி சொல்றாரு. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பிரதானம், திமுக ஜெயிக்கணும்ன்றது பிரதானம். அதை விடவும் பிரதானம்னா எதிரி ஏதாவது ஒரு வகையில் தோக்கடிக்கணும் அப்படின்றதுதான் திமுகவுடைய நீண்ட நெடுங்காலமா அவங்களுடைய வரலாறுல அப்படித்தான் இருக்கும். ஸோ அதனால இப்ப தாவேகான்றது தனியா இருந்தது அப்படின்னா, தாவேகான்றது ஒரு 3வது அணியோ 4வது அணியோ அப்படி இருந்தது அப்படின்னா, அந்த தாவேகா என்ன பண்ணுன்னா திமுகவினுடைய தேவையில்லாத ஓட்டுகளை இன்னும் பிரிச்சுட்டு தான் போகும். திமுகவினுடைய சதவீதம் தாவேகா தனியாக இருந்தால் குறையும். ஸோ அதனால எதையாவது கிளப்பி விட்டு தாவேகா இந்த கூட்டணி அந்த கூட்டணி இவரு கூட கூட்டணி, இன்னைக்கு வரைக்கும் பாருங்க சசிகலா கூட கூட்டணி போறாரு, அப்படி இல்லைன்னா ராமதாஸ் கூட கூட்டணி போறாரு, பாஜக கூட தனியா போறாரு, அதிமுக கூட பாஜக கழட்டி விட்டு தனியா போறாரு. எந்தெந்த வகையில இந்த நரேட்டிவ் செட் பண்ணணுமோ உட்காந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுட்டு ஒரு 5 பேர் டிபேட் ஷோ மாதிரி நடத்திட்டு அந்த டிபேட் ஷோல அவங்க பேசுறது கூட அதான் தாவேகா இவங்க கூட கூட்டணி. எடப்பாடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, எங்க கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்றாரு. பவன் கல்யாணம் கூப்பிட்டு வச்சு உங்களை போல ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு இருக்காரு, நான் அவரோட பேசி 20 வருஷம் ஆகுது. கடைசியில ஏதோ இந்த யூத் படம் குஷி படத்தப்ப பேசிருப்பாங்க இவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி யாரும் எங்கேயும் எந்த பேச்சுவார்த்தை செல்வப்பிரதி இதுவரையும் காங்கிரஸ் தனியா போகுது அப்படின்ற மாதிரி பேசும்போது கூட செல்வப்பிரதி எங்கள்கிட்ட இருந்து யாரும் அங்கேயும் போல அங்கேயிருந்து யாரும் எங்கிட்டையும் வரலன்றாரு. அப்படி யாருமே யாருக்கிட்டையும் பேசலாம். ஆனா திமுகவினுடைய தேவை என்னன்னா, இந்த 3வது அணின்றது வந்து அதாவது தேவையில்லாம அவருடைய ஓட்டு சதவீதம் வந்து பிரிஞ்சு போகும். அவங்க மேல இருக்கிற அதிருப்தி ஓட்டு போற தேவையில்லாம ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு போகுன்றதுனால அதை அவர் யாரோ ஒருத்தர் கூட கூட்டணியில இருக்காரு, குறிப்பாக பாஜக கூட கூட்டணியில இருக்காரு அப்படின்ட்டா அந்த சங்கி பாஜக உள்ள வந்துடும். அந்த பழைய குளிஞ்சு போன அந்த நரேட்டிவ் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நப்ப ஆசையில கிளப்பி விடுற வீடியோக்களும் ட்ரோல் தான் சார். இது என்னன்னே புரியாம இதுலயும் ஃபயர் விட்டுட்டு இருக்கானே அந்த தாவேகா தற்கொலைகள். அவ்வளவுதான் அவனுக்கு என்ன, அது விஜய் படத்தை வச்சுட்டு ஏதாவது வந்துட்டா போகும் சார், 2-3 பாட்டை போட்டு விட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை வச்சுட்டு என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, விஜய் வந்து எடப்பாடியார் கூட போய் கூட்டணி வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அது கூட தெரியாம எவன் என்ன சொன்னாலும் போடுவீங்களா அப்படின்ற மாதிரி போட்டு அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். விஜய் கேரளால கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைக்க போறாரு, அடுத்து கம்யூனிஸ்ட் கேரளாவுக்கு தேர்தல் வருது இல்லையா, அதுவும் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் பார்த்து வச்சிருக்கான், ஒரு 50,000 பேர் லைக் போட்டு வச்சிருக்காங்க. காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு வருது, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சு சீட்டுகளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் ராகுல் காந்தி விஜயோடு பேசினார், புதுச்சேரியிலும் கேரளாவிலும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதுதான் சார், இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா, அப்பா விஜய் பத்தி பேசிட்டு இருக்காங்க, விஜய் பத்தி இவ்வளவு இதா வச்சிருக்காங்களே, ஆனா விஜய் கிளியரா என்ன பார்த்து எடுத்திருக்காருன்றதை அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்றதை அவனுக்கு புரிஞ்சு பண்றாங்க. இப்போ விஜய் இதுதான் பண்ண போறாரு, இவ்வளவுதான் விஜய் வந்து மக்களுக்கு இததான் சொல்ல வர்றாரு, அவருடைய பயணம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது இதுக்குள்ள அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்கள் மனசுல போய் ஆணி. இப்போ சரி சீமான் என்னதான் இருக்கட்டும், 15 வருஷமா சீமான் கட்சி நடத்திட்டு இருந்தாலும் தெளிவா இருக்குல்ல, அவர் வந்து கூட்டணி வைக்க மாட்டாரு, தெளிவா இருக்குல்ல பெண்களுக்கு. ஆமா, அது என்ன இருக்கு, சிம்பிள், நீ எவ்வளவு காசு கொடு எவ்வளவு தொகுதி கொடு, தேவையில்லை தனியா நினைக்கிறேன், செத்தாலும் நான் தனியா நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் தமிழ் தேசியம் பேசப்படுறேன், பிரபாரோட தம்பி, அது அவங்க சைட்ல ஒரு என்ன ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேரட்டும், அது என்னைக்கோ ஒரு நாள் தேறி அவரு முதல்ல ஜெயிக்கட்டும், ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒன்னா உள்ள வரட்டும். அவரையுமே அதிமுகவோட கூட்டணி அதுதான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு 3வது பார்ட்டி இருந்தாலே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பாஜகவுடைய கைகூலி, பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றது வந்து திமுகவுக்கு ரொம்ப பிடிக்கும். பொடியா அங்கங்க அப்படியே 4 பேர் 5 பேர் நம்புற மாதிரியே பண்ணுவான். அதையும் தெரியாதனமா அந்த தாவேகாவினுடைய நண்பர்கள் எல்லாருமே நம்பிட்டு இதுல நல்லா சூப்பரா இருக்கு அந்த வீடியோ ட்வீட் பண்ணு ரீட்வீட் பண்ணு அது நேரத்துல ரீஷேர் பண்ணு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எவ்வளவுதானே ஒழிய அவர் எங்கேயும் இறங்கி போக மாட்டாரு, யார்கிட்ட போய் கூட்டணி பேச மாட்டாரு, யாரும் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணாம கேட்கவும் மாட்டாங்க சார், போய் பேசவும் மாட்டாங்க சார். நீங்க சின்ன சில்லற கட்சி எவனாவது போறோம், அன்னைக்கெல்லாம் ஏதோ ஒரு நினைவு சரியா இல்ல, ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் உள்ள ஒரு கட்சி
ஒண்ணுமே கிடையாது. அவன் அந்த கட்சி விட்டு விலகி வந்து அதிமுக போய் சேர்ந்துறான். எதுக்குடா இது? அவனே ஒன்றும் பெரிய ஒரு 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 எஸ்டாப்ளிஷ் ஆகாத கட்சியா இருக்கான். நீ அவன்கிட்ட போய் சேர்ந்து அதுல இருந்து வெளியில வந்து எதுக்குது? அதனால எவனுமே சின்ன கட்சிகளே அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு தகுதி இல்லாம இருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது எப்படி இவ்வளவு பெரிய கட்சிகள்லாம் போய் சேருவாங்க, அவருக்கு போன் பண்ணி அவரை பனையூர்ல போய் சந்திப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார். ஆமா, பொதுவா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே எளிதில் அணுக முடியாது. அதற்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாகத்தான் அணுக முடியும். இப்ப தாவேக்கால் என்ன நிலைமை இருக்குதுன்னா, புசி ஆனதை தவிர வேற யாரு கான்டாக்ட் பண்ணாலுமே விஜய் அணுக முடியலன்ற ஒரு செட்டப், ஸ்ட்ராங் அயன் டோம் அவர் வச்சிருக்காரு. அவ்வளவு என்னன்னா அவர் மேலேயே பிராது வந்தா நாங்க எப்படி சொல்றது அப்படின்ற கேள்வி வருது. புசி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவே விளக்கிட்டாரு சார். புசி ஆனந்த் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, அவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க விஜயை கண்ட்ரோல் எடுக்க. இவர் த்ரிஷாவுக்கு ஒரு படி மேல யாரு, புசி ஆனந்த் கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காப்புல. ஒரு இடத்துல சார் நீங்க இருக்கீங்க, உங்க அப்பா வந்து சத்யன் ராமசாமி ராம ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டாப்ல அப்படின்னா, நீ உங்க அப்பா பேச்ச கேட்காம என் பேச்ச கேட்கறீங்க அப்படின்னா அதுல முடிஞ்சு போச்சுல அங்கே எல்லாமே. சார் ஒரு மகனா அப்பா பேச்ச தான் முதல்ல கேட்பான். சரி அப்பாவை பிடிக்கல அப்படின்னா ரீசன் இருக்கும். இது ரீசனே இல்லாம அப்பா பிடிக்காம உட்காந்துருக்க மகனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்பா சொல்றாரு, இந்த புசி ஆனந்தன் உள்ள வந்து நீ பிரிச்சுட்டான் அப்படின்றாரு. என்ன காரணம் தெரியாதுன்றாரு, அப்பாவே சொல்றாரு. ஆக புசி ஆனந்தினுடைய அதாவது கிட்டத்தட்ட கிராஸ் ரூட் லெவலில் இறங்கிட்டார் பனையூர்ல. அவர் வைக்கிறதா அங்க சட்டம், அவர் வைக்கிறதா அங்க வரிசைன்ற மாதிரி இறங்கிட்டார். இதுல அதாவது அவர் வந்து 2000 ஓட்டுல ஜெயிச்சார். புஷின்ற ஒரு தொகுதியில 2000 ஓட்டுல 2006 ஜெயிச்சவர் சார். மொத்த ஓட்டு எவ்வளோன்றது சொல்லுங்க. மொத்த ஓட்டு 3000 என்னமோ சார். மொத்தம் 2000 ஓட்டுல ஜெயிச்சாரு சார். அதுல என்ன பிரச்சனைனா, அவரு ஓகே ஜெயிச்சிருக்காரு வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இயக்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட தெம்பு இருந்து திராணி இருந்ததுன்னு சொல்லி விஜய் அவரை உள்ள விட்டு ரைட்டு நடத்துனாங்க வச்சாங்க, எல்லாம் ஓகே முடிஞ்சு 2011 உள்ள வந்தாரு. ஆனா ஒரு இவ்வளவு பெரிய 8 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த 8 கோடி பேருடைய அரசியலை செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணும்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வர்றாரு. இது விஜயனுடைய அவருடைய தாட், அவருடைய சொந்த தாட். ரெண்டாவது அவர் கிறிஸ்டின், இவரும் கிறிஸ்டின்றனால அது வந்து ஜெல்லாது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே இடைஞ்சலா புஷி தான் இருக்காரு. ஆனா புஷியை உங்களால உடைக்கவே முடியாது. ஏன்னா புஷிக்கு பின்னாடிதான் அந்த விஜய் மக்கள் இயக்கம்ன்ற அந்த படையே இருக்கு. விஜயனுடைய அசட்டே அதுதான். விஜய் வந்து என்னதான் விஜய்ன்ற ஒரு முகம் தெரிஞ்சிருந்தாலும் விஜய்க்கு பெர்ஃபார்மிங் அசெட், அதாவது மூவபிள் அசெட்னா அந்த விஜய் மக்களுக்கு. அவன் யாரு சிலருக்கு போன் போட்டா ஆனா இருந்தேன்னு சொல்லிட்டு புஷி ஆனந்துட்டு போயிட்டு அண்ணா இவர் போன் பண்ணாருன்னா பேசிட்டு சொல்லிட்டு அப்புறம் இல்லை சார். அங்க அணுவும் அசையணும்னா புஷி ஆனந்தினுடைய அனுமதி இல்லாம அசையக்கூடாது சார், அவ்வளவுதான் சார். இந்த ஆதவ அர்ஜுனா வந்து உள்ள போறாரு இல்லையா, விசிகால இருந்து உள்ள போறாரு சார். அந்த விசிகால இருந்து உள்ள போகும் பொழுது அவருடைய காத்திருப்பு வந்து 3 மாதங்கள். அந்த காத்திருப்பு காரணம் வந்து அவர் விஜய் அவர்களை அடைய முடியவில்லை. அதற்கு காரணம் நடுவில் புஷி ஆனந்த் இருக்கார். புஷி ஆனந்தனுடைய பல ஃபில்டர்ஸ், பல கொஸ்டின்ஸ், பல அடாவடிகளை தாண்டி தான் ஆதவ நண்பர் உள்ள போறார். அது வந்து தடையா இருந்தார். ஆமா, விஜய் இல்ல, நீ அதை ரெண்டாவும் பார்க்கணும் சார். விஜய்க்கு அரணாக இருக்கிறார். இப்படி ஒருத்தர் உள்ள வரனா ஏதாவது நம்மளுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது, விஜய் ஒண்ணுலாம் வாங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆங்கிளும் இருக்கலாம். அதனால விஜய்க்கு நடுவுல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ அது போக போக இப்ப ஆதவர்ஜனா உள்ள வந்துட்டாரு. அது போக போக ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜனாக்கும் பிடிக்கல. ஏதாவது ஒண்ணு பண்ணி இவரை வந்து வெறுப்பாக்கி ஏதாவது ஒண்ணு பேச வச்சிருவோம். என்னன்னா ஒரு டைம்ல வந்து ஒரு சாப்பாடு பரிமாறுவார், அந்த கையில விஜய் போட்டோ வச்சிருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க. புஷி ஆனந்த் அவர்கள் சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இதுல பச்சை இது சட்டையில வந்து தச்சிருக்க மாதிரி தச்சிருப்பாரு விஜய் படத்தை. அப்புறம் உள்ள வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு வகையில விஜய்க்கு நான் தான் அடிமை அப்படின்றத புஷி ஆனந்த் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு. விஜய் அதை ரொம்ப ஆழமா நம்புறாரு. அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஏதோ ஒரு இடத்துல வந்து விஜய் மேல இருக்க அதிருப்தியோ அப்படி இல்லைன்னா விஜய் வேண்டாம், விஜய் சரியா போகல, கட்சி சரியா போகலன்னு எப்படியாவது புஷி ஆனந்த் வாயிலிருந்து ஒரு 2 வார்த்தையை உருவிட முடியாதான்னு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனாவும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது நடக்காது, அது நடக்கவே நடக்க. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து கைதேர்ந்த அரசியல்வாதி. 2000 ஓட்டுல ஜெயிச்சிருந்தாலும் கூட அவர் கைதேர்ந்த அரசியல்வாதி. அதனால வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம 2 பேரும் கிறிஸ்டின், விஜய் கிறிஸ்டின், வேற ஏதாவது ஒரு வகையில் அவர் மண்டைகளை இந்த புஷி ஆனந்தன் வெளியில கொண்டு போக முடியாது. என்ன பிளான்னா, இந்த புஷி ஆனந்த் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சோழிங்கநல்லூர் தொகுதியை கேட்டிருக்காரு. சோழிங்கநல்லூர் தொகுதி எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்காரு. சோழிங்கநல்லூர் தொகுதி அவருக்கு தராம அது ஈசிஆர் சரவணன் இருக்காரு. அவர் ஏற்கனவே ஈசிஆர் இருக்காரு தான். அவர் ஏன் சோழிங்கநல்லூர் கேட்கிறாரு? அவர் ஈசிஆர் இருக்காருன்னு சார். இவங்க என்ன எல்லாரும் ஏதோ ஜெயிச்சு முடிச்சு எல்லாரும் எம்எல்ஏ இந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் அப்படி இல்லைன்னா பகுதியில் இருக்க வருவாயாளர்கிட்ட போயிட்டு எம்எல்ஏ நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெகக்னிஷன் லெட்டர் வாங்க போற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா எல்லாம் அவர் ஃபீல் பண்றாரா அங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், அவர் புஷி ஆனந்த் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், அது இல்லாம
அதுல பாத்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர் ஒட்டு நிறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட இன மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது பொதுவான ஓட்டு அப்படின்றதுனால இது சார்பு இல்லாத ஒரு ஓட்டு, பொதுவான ஓட்டு. அப்போ விஜய்க்கு அவரு அங்கதான் இருக்கிறாருன்றாலும் இவனுக்கு அங்க போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரானுங்களா, ஓஎம்ஆர் ஈஸியாக கடந்து வரானுங்களா, அதுதானே சொல்லின்னு இருக்கும் நமக்கு மெயினே. அப்படின்றதுனால எப்படியாவது அதை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னா இவங்க 2 பேர் யாரு ஆதரவு ஜானரவிசாமி என்ன பிளான் பண்றாங்கன்னா, இதை இருந்தாலும் கொடுக்கவே கூடாது, இதை சரவணா ஜெயிச்சிருவாரு. ஆமா சார், நின்னா ஜெயிச்சிருவாரு. அவனே நினைச்சுக்கிறானு சார். நீங்க சார் நீங்க என்ன சார் அவங்கள டிமோட்டிவேட் பண்றீங்க? இப்போ அவரு கொடுக்க வேண்டாம்னா அதுக்கு என்ன காரணம்? அப்ப அவர் வளர்ந்துருவாருன்றதான அங்க காரணம். ரைட்டு, ஓகே. அப்போ அப்படி அவனு நினைக்கிறாங்க, ரைட்டா? அப்போ இதை பிடிங்கி ஈஸியார் சரவணன் கொடுப்போம். அப்போ விஜய்கிட்ட போய் சொல்றது வேற எப்படியா கொடுத்தா சொல்ல முடியாது. விஜய்கிட்ட போய் சொல்லும்போது என்ன சொல்லலாம், சார் ஈஸியார் சரவணா சார் இவருக்கு முன்னால ஏரியா சார், அவர் இந்த ஏரியா சார், இவருக்கு முன்னால இருந்து அங்க இருக்காரு சார், அவரு குடும்பம் சார், அவரு 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவாரு சார், அவரு குடும்பம் சார், இவரு 80,000 ஓட்டுல தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி விஜய் ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இவர் கையில அதை பிடிங்கி அவர் கையில கொடுக்கும் பொழுது அது புஷியானது கொஞ்சமாவது ரோசை வரும். ரோசை வந்து சொல்லிடுவாரு, ஏதாவது திட்டிடுவாரு, வச்சிருவாரு, சண்டையை போட்டுருவாரு, உள்ள போய் எதையாவது சொல்லி அதை வச்சு நம்ம ஏதாவது அடுத்து ஆதாயம் பார்க்கலாம்னா புஷியானது எதுக்கு அசர மாட்டார். நீ என்ன வேணா பண்ணு. புஷி ஆனந்த் அதான் சொல்றேன்ல, அப்பாவே மகன்ட்டு பிரிச்சவரு, குடும்பத்தையே மகன்ட்டு பிரிச்சவரு. நீ எல்லாம் ஏமாத்திரம். இன்னைக்கு நீ வருவேன், நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சா உனக்கெல்லாம் மரியாதை உண்டு அந்த கட்சியில. உனக்கெல்லாம் விஜய் முன்னாடி ஒரு ஆளா நீ. ஆனா புஷி ஆனந்த் அப்படி இல்லை, 20 வருஷமா இருக்காப்புல. அவரை மீறி அங்க ஒண்ணும் கிடையாது. அப்படின்றதுனால இவனு என்ன நினைச்சாலும் முடியாது. புஷி ஆனந்த் தான் அங்க நம்பர் 1 சார். ஆமா, அடுத்து அம்பத்தூர் ஏதோ பேச்சு வந்ததாகவும் இப்ப டி நகர்ல வந்து நிக்கிறதாகவும் சொல்லப்படுது சார். ஆளுக்கு 2 தொகுதி கேட்க போறாங்களாம், ஆளுக்கு 2 தொகுதியில் வேட் பண்ணவும் போட போறாங்களாம். எல்லாரும் 2 தொகுதியில் நிக்க போறாங்க போல இருக்கு. இதுல எத்தனை தொகுதி ஜெயிக்க போறாங்க என்னன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது தொகுதி வந்து 234 தொகுதினா 234 தொகுதிக்கும் நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றது நமக்கு தெரியும். 234 தொகுதி ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க சார். ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்குன்னு நம்புறாங்க. அதனால எல்லா இடத்தையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி விருப்ப மனுலாம் ஒவ்வொரு ஆளும், அதாவது எவன் போடுறானோ அவன் விருப்ப மனு 2 தொகுதி 3 தொகுதி போட்டிருக்கான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா விருப்ப மனுவே 2 தொகுதி 3 தொகுதி இல்லை. ஆனா அவனுக்கு நல்லா தெரியுது நமக்கு தொகுதிக்கு நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்கு. 10,000மோ 5,000மோ 15,000 20,000மோ அதை புறத்தி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவனுக்கு தோன்ற இடம் இந்த ஆர்கே நகர் இருக்கு இல்லையா, ஆர்கே நகர்ல இந்த மரி வில்சன்னு, ஏன்னா அங்க அவருக்கு ஆபீஸ் இருக்கு, அதனால ஆர்கே நகர் அவருக்கு வேணும்னு கேட்கறாராம். விஜய் என்ன அப்படின்னா அவரு பெரம்பூர் இல்ல வேலைச்சேரினா பக்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. இது அவர் வந்து பக்கத்துல எம்எல்ஏ ஆயிட்டு பக்கத்துலேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்றாராம். அப்படி இல்லைன்னா பெரம்பூர் கேட்கறாராம். பெரம்பூர்னா அவருக்கு ஈஸி வின்னு, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறவங்க, அதனால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆதவர்ஜுனா எக்மோர் கேட்கறாருன்றாங்க. அப்படி ஆளுக்கு அவங்களுக்கு வாய்க்கு வந்தது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சது. அப்படி இல்லைன்னா அவங்க வீடு இருக்கிறது, ஆபீஸ் இருக்குது, சில வீடு செட் பண்ணிருக்குது, இப்படி இடமா கேட்கறானுங்க. இவங்க பார்வையில பார்த்தா திமுக அதிமுக அந்த மாதிரிலாம் அந்த கட்சியில கிடையாது சார். அதாவது இருக்கிறவங்க ஃபுல்லா இவங்க வந்து நின்னவொடனே இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல இவங்க தான் சிஎம் பிஎம் இவங்க தான் எம்எல்ஏன்னு அறிவிச்சிருக்காங்கன்னு அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறானுங்க. அதனால ஆளுக்கு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க, சொல்லட்டும். ஒண்ணும் இல்லை சார். இந்த இப்ப வியாழக்கிழமை வர எலெக்ஷன் வியாழக்கிழமை லீவு போட்டு இவனுக்கு எல்லாரும் ஊருக்கு போகணும். அதுவே இவனுக்கு பெரிய டாஸ்க். நேற்று எழுதியிருக்கான், எனக்கு தெரியும் ஒரே ஒரு உண்மையான ஒரு விஜய் ரசிகன் அங்க அப்பப்போ ஏதாவது பதிவு போடுவானு சார். அதாவது விஜய் ரசிகர்கள் அனைவரும் வேலை பார்த்து சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஊர் சென்று அந்த லீவை வாங்கிட்டு ஊர் சென்று அவங்க ஓட்டு போட முடியாது, ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் திமுக எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து இதை கொண்டு வந்து போட்டிருக்கான். எவ்வளவு பெரிய வியாழக்கிழமை வச்சதுனால வீக்கெண்ட்ல வச்சா அவங்க வீக்கெண்ட் மோட்ல வந்துருவானுங்க. விறுவிறு ஊருக்கு கிளம்பி போய் டக்குன்னு போட்டுருவானுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பஸ் ஏற்றி கூட்டு போய் போட வச்சிருவானுங்க. இப்போ வியாழக்கிழமை வந்திருக்கு, அவன் லீவு போடணும். அப்படி இல்லைன்னா கிளம்பி போகணும், சீக்கிரம் அப் அண்ட் டவுன் ஆகும். 2வது போனா திருப்பி வரணும், மறுபடியும் வெள்ளிக்கிழமை வேலை வேற இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஓட்டு சதவீதம் கம்மியாகும். தளபதிக்கு 40லேருந்து 38 ஆகும் அப்படின்னு போட்டிருக்கான். ஒரு 2% அங்க இதனால தளபதிக்கு அடியாகுன்னு போட்டிருக்கான். அப்படி அது இது எல்லாம் இந்த மித்து வந்து அவங்களுக்கு 4ஆம் தேதி உடையும் சார். த்ரிஷா பிறந்தநாள் அன்னைக்கு உடையும் சார். பாவம் சார், த்ரிஷா பிறந்தநாளை கொண்டாடவா, இந்த துக்கத்தை அனுசரிக்கவான்னு தெரியாம உட்காந்துருக்கோம். ஆமா சார், 4மே அன்னியோட பிறந்தநாள். ஆமா ஆமா சார், சத்தியமா. ஆமா சரி, கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு. இதுல அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்குது. தினமலருமே அதை கோட் பண்ணி பேசியிருக்காங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க? ஐயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் வந்து அவங்க ரொம்ப, அதாவது துல்லியமாக கருத்து கணிப்பு எடுத்து அந்த கருத்து கணிப்பு வந்து என்றுமே வெற்றி பெற்றதுதான் வரலாறு. ஒரு ரீசெண்டா நடந்தது பீகார் தேர்தலில் எடுத்து நீட்டா வச்சுட்டான். இவன் தான் மகாகட்பந்தன் ஒண்ணுமே கிடையாது, இந்திய கூட்டணி தான் அப்படின்னு எடுத்து வச்சான். அதே மாதிரி கிட்டத்தட்ட மகாகட்பந்தனுடைய
முக்கிய குடும்பமாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் குடும்பமே நீ வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மும்பை போயிட்டான், ஒருத்தன் டெல்லி போயிட்டான், ஒரு அம்மா அப்படி இப்படின்னு எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அந்த வீடே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளவு துல்லியமா கிட்டத்தட்ட 7-8 தொகுதி தான் வித்தியாசன்ற அளவுக்கு கணிச்சு விட்டானுங்க. அது போக நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, தொகுதி வாரியாக போயிட்டீங்கன்னா, அது இன்னும் வந்து ரொம்ப இன்டெப்தா போயிட்டு அந்த வெற்றி சதவீதம், ஒரு வேட்பாளருடைய வெற்றி சதவீதத்தை முதற்கொண்டு அதுதான் உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிட்டான். ஸோ அப்படிங்கும் பொழுது நேர்மையான ரிசல்ட். சும்மா இந்த IDPS IPDS வந்துருக்கானே, இதுதான் இது தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவு பெரிய திமுக காரன் தெரியுமா, அந்த காலத்துல இருந்து நான் திமுக காரன் அப்படின்னு யாரு இந்த IPDS ஓனர் முடிவுகள், அதாவது சர்வே முடிவுகளை வெளியிடுறார். நேற்று உங்களை போட்ட ஜேர்னலிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு பத்திரிகையாளர் ஆஃபீஸில் வச்சு வெளியிடும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கு, டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே வழக்கம் 2வது வரும், 3வது வந்து விஜய் வருவார், 4வது இதர அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சோடனே, அதை எப்படி சார் சொல்றீங்க, இதை எப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்கன்னு கீழே இருக்கவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கறதுக்கு அவனால பதில் சொல்ல முடியல, கோவம் வருது. கோபத்துல ஏதோ திட்டம் வைக்கிறான், அப்படியே கேள்வி கீழேருந்து கேட்க அப்படி ஒரு 2 நிமிஷத்துல டக்குன்னு வார்த்தை விட்டான். என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய டிஎம்கே காரன் தெரியுமா, நான் அந்த காலத்துலேருந்து திமுக விசுவாசி, அவ்வளவு தூரம் அறிவாலயத்துல நான் உள்ள போனா அப்படி இப்படி நான் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப தெரியுதுண்டா, அறிவாலயத்துக்கு பல அடிமைகள் இருக்காங்க. வேற ஒரு கோணத்திலேயே பார்க்கல. இப்ப கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் வந்து திமுக காரரா இருக்காரு, இவர் வந்து நானும் உங்கால் தான்ப்பா, என்னையப்பா அடிக்கிறேன்னு சொல்லி அவரு அந்த மாதிரி அப்படி போய் அப்பாவி மாதிரி நடிச்சுக்கோங்க சார். என்ன அது மாதிரி யோசிக்க விடுங்களேன். நான் பாக்குறேன் அவன் டிஎம்கே காரன் நீட்டா அதை அடிச்சு அந்த சர்வேல யாரெல்லாம் மேல வரணும், யார் கீழே வரணும் நீட்டா அடிச்சு கொடுக்குறான். ஏசி நீல்சன் இப்படிதான் இருந்தானு, அவனுங்களும் அப்படிதான் அடிச்சு நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டா கொடுத்துருவாங்க. லைலா அதோட மோசம், நீ எழுதி கொடுத்து அவன் அப்படியே படிச்சுட்டு போயிடுவான். இது இவனுக்கு கொஞ்சம் தெளிவானவனுங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பல சர்வேஸ் எடுத்தவங்க, குறிப்பா நேஷனல் பொலிட்டிக்ஸை இவங்க சர்வே அளவுக்கு துல்லியமா இதுவரைக்கும் இதுக்கு முன்பும் இல்லை, இதற்கு அப்புறமும் இருக்க போவதில்லை என்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எடப்பாடி அறுதி பெருமானோட ஜெயிப்பாருன்னு சொல்லலையே, அதே 5 டிஎம்கே வந்து அப்படியே தோத்து கீழே விழுந்து அப்படியே மண்ணோட இல்லையா, அந்த 5% வித்தியாசம். இதே நீங்க பாருங்க சார், யாரு ஜெயிச்சாலும் 5% தான் சார். அது டிஎம்கேவே வச்சுக்கோங்க, இல்ல ஏடிஎம்கே தான் நினைச்சுக்கிறேனே, 5% அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. 3-5%, 10 தொகுதிக்குள்ளதான், 5 தொகுதிக்குள்ளதான், இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்க போகுது. அதனால இந்த தடவை இப்ப நடக்கிற பிரச்சனைகள், இந்த கூட்டணி பேரங்கள், கூட்டணி கட்சிகளுடைய அலுவலர்கள், இதெல்லாம் இதுக்கு அப்புறம் இருக்க போகுது. நீங்க பாருங்க, இதுக்கு அப்புறம் டிஎம்கேவினுடைய அறிவாலயத்திலிருந்து வரப்போகக்கூடிய அலுவலர்கள் நீங்க பார்க்க போறீங்க சார். ஆமா, ஆல்மோஸ்ட் 26 கட்சிகள் கூட நிறைய கட்சிகள் கூட்டணி 23 நேற்று வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 26 போன வாரம், நேற்று 33 ஆயிருக்காங்க. அந்த சைடு இந்த ஆம் ஆத்மி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாரையும் உள்ள எடுத்து போட்டுட்டு இருக்காங்க சார். எப்படி உள்ள எடுத்து போடுறாங்க, உள்ள எடுத்து போட்டு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாம நீங்களாம் பண்ணீங்க சொன்ன மாதிரி, அதாவது எல்லாரையும் உள்ள எடுத்து போட்டா இருக்கக்கூடிய பல அடிமைகளுக்கு இவங்க எத்தனை சீட்டு தான் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது. அதனால இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் 10 சீட்டு கேட்கறாராம். பரவாயில்ல, அவர்லாம் அட்லீஸ்ட் கேட்கறாருன்னா அவருக்கு அந்த இருக்குல்ல, அது கேட்கலாம்ல. இல்ல அந்த அளவு தைரியமா கேட்கிறாருன்றா பரவாயில்லையன்ற. இப்போ வைகோக்கு அது இல்ல பாத்தீங்களா, வைகோ தானே சார் திமுக அழிக்கணும் கிளம்பலாம் சார் செய்து கொள்வோம்னு வெளிப்படையாவே சொல்றாரு. அப்போ அப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? வைகோவுக்கு இல்லாத விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்குன்னா அது பெருமை தான். நம்ம எல்லாம் தமிழ்நாடு பண்டிகை கொண்டாடுங்கன்ற மாதிரி கொண்டாடணும். இதுக்கு மேல தமிழக வாழ்முறை வேல்முருகன் வெளிப்படையாவே சொல்றாரு, நாங்க என்ன அவருக்கு அவர் வாங்க போறது ஒரு சீட்டு, அதையும் கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறாரு அவரு. அதான் அதையும் கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க போல இருக்கு. இப்ப 2 கேட்டாதான் நான் செட்டில் ஆகும், அட்லீஸ்ட் 2 கேட்டா 1க்கு வருவாங்க அப்படின்றதால 2 கேட்கிறாரு. அவரு கேட்க முடியாதுன்னு இருக்காங்க சார். அதனால 2 கேட்டா 1க்கு வரும், இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள இந்த திமுகவை பத்தி அவர் அடிக்கிற மாதிரி எவனும் அடிக்க மாட்டான். அந்த அடி அடிச்சிருவாரு. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அதான் அவரை பத்தி எல்லாம் தெரியும். ஏதாவது ரோட்டை இழுத்து சண்டையை போட்டுருவாரு. அதனால ஒண்ணும் இல்ல, 2 கேட்போம், அப்படின்னா 1 வந்து செட்டில் ஆகும். வழக்கமான நம்ம அதே ஊர்ல பண்றோட்டில எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று நம்ம ஜெயிப்போம், அவ்வளவுதான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை தான் அவர் இருக்காரு. இன்னும் கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, 2 சார், எல்லாத்துக்கும் 2 சார். தாவாக்கா இருக்கு, எல்லாத்துக்கும் அவருக்கு ஒண்ணுதான், எல்லாருக்கும் 2 என்ன வா இல்லைன்னா வராத. விசிகா இப்ப யாரை காமிச்சு பயமுறுத்துவாங்க? இப்ப கம்யூனிஸ்ட் போய் இந்திய கூட்டணியில சேர முடியாது. சேர்ந்தானுங்கன்னா அதோட இந்த வருஷத்தோட கம்யூனிஸ்ட்ன்ற அந்த சேப்பு துண்டு எல்லாரும் போட்டு கீழே போட்டு எரிச்சிட வேண்டியது, அது நடக்க போறது இல்லை. அதே நேரத்தில் விசிகா இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறம் ஆளு ஷானவாஸே தற்கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவரே தற்கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவங்க இந்திய கூட்டணியே பேசினாலும் வேற வழியே இல்லை சார். பிளான்டு அஜெண்டா சார் இதெல்லாம். இவங்க எல்லாத்தையும் இதை பேச விடுவோம்,
4 வருஷம் பாஜகவுக்கு எதிரி பாஜக உள்ள வரக்கூடாது, தமிழ்நாடு பாஜக செட் ஆகாது பேசிட்டியா, ரைட் எல்லாம் ஓகே, எலெக்ஷன் வரப்போதா, இப்ப எப்படி நீ பாஜக கூட போய் சேர முடியாதா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு என் வீட்டு வாசல் வாங்கிட்டு இருக்கு, இப்போ வாயை மூடிட்டு போத்திட்டு உட்காரு, அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. திமுக இதை ரொம்ப வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான் சார். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.